ஹலோ ஆஸ்பரண்ட். இந்த வீடியோவில் நம்ம டைம் அண்ட் ஒர்க்கை வச்சு என்னன்னா ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா ஏ என்பவர் பார்த்தீங்கன்னா 12 நாள்ல முடிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வேலையை ஏ 12 நாள்ல முடிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. பி என்பவர் பார்த்தீங்கன்னா ஏவை காட்டிலும் 60% அதிகமாக செய்து முடிப்பார். அதாவது ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. ஏவை விட என்னன்னா பி என்னன்னா அதிகமா வேலை செய்வார் அப்படின்னு சொல்றாங்க. ஏ வேலை செய்யறதை விட அதிகமா செய்யறாரு. எவ்வளோ அப்படின்னா 60% வேகமாக செய்யறாரு அப்படின்றாங்க. அப்படின்னா ஏ என்னன்னா அவருடைய பெஸ்ட்ல 100% வேலை செஞ்சா ஒரு நாளைக்கு பி எவ்வளோ 160 வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படின்னா அந்த வேலையை செஞ்சு முடிப்பதற்காக பி மட்டும் வேலை செஞ்சா எவ்வளவு நாள்ல முடிப்பாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏ 12 நாள், பி எத்தனை நாள்ல முடிப்பாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. முதல்ல இவங்களுடைய வேலை திறன் அதுக்கான விகிதம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வேலை திறன் இது 2 நம்பர் பாருங்க, 100 160 ரெண்டுமே எந்த நம்பர்ல டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. 0 0 கேன்சல் பண்ணிடலாம். 2 5 2 8. அப்ப திறனுடைய விகிதம் பார்த்தீங்கன்னா 5:8 அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் என்னன்னா ரேஷியோ வருது. இப்ப இந்த திறனோட விகிதம் எதுக்கு அப்படியே தலைகீழா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க எடுத்துக்கிற நாளுக்கு என்னன்னா அப்படியே தலைகீழா இருக்கும். 5:8 இருக்குல்ல, இது அப்படியே எப்படி மாறும்னா 8:5 அப்படின்னு சொல்லிட்டு மாறும். அப்படின்னா என்ன வரும்? 8/5 ஈக்குவல் டு 12/x அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரியா? இப்ப எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு x ஈக்குவல் டு 12 × 5/8 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ கேன்சல் பண்ண முடிஞ்சதெல்லாம் பண்ணுங்க. கேன்சல் பண்ணீங்கன்னா 4 2s are 8 கேன்சல் பண்ணலாம். 4 3s are 12 கேன்சல் பண்ணலாமா? ஆன்சர் 15/2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்படின்னா நான் 15/2 கேன்சல் பண்ணா 7.5 days அப்படின்னு வரும். அப்படின்னா 7.5 நாட்கள் என்னன்னா பி அந்த வேலையை செய்து முடிக்க 7.5 நாள் எடுத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும். ஓகேவா? இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தா ஃபர்ஸ்ட் திறனுக்கான விகிதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருங்க. அதுக்கப்புறமா திறனுக்கான விகிதம் கண்டுபிடிச்சோடனே நாளுக்கான விகிதம் என்ன அப்படின்றது அது அப்படியே தலைகீழா இருக்கும். அந்த தலைகீழ எதோட கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ பி ரெண்டுத்துல ஏதாவது ஒருத்தங்க வேலை செய்யற நாளை கொடுத்துருப்பாங்க. ஒருத்தங்க வேலையை எடுத்துக்கிற நாளை அதை ஈக்குவேட் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிடும். இன்னொருத்தவங்க எவ்வளவு நாள் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ராம் என்பவர் பாத்தீங்கன்னா ஒரு வேலையை 15 நாள்ல முடிக்கிறாரு. ராம் ஒரு வேலையை எவ்வளவு நாள்னா 15 நாள்ல முடிக்கிறார். ரஹீம் என்பவர் பாத்தீங்கன்னா எவ்வளோ நாள்ல வேலையை முடிப்பாரு அப்படின்னு தான் கொஸ்டின். ரஹீம் எவ்வளோ நாள்ல முடிப்பாரு அப்படின்றதான் கொஸ்டின். 2 பேருக்கும் திறன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்க்கணும். ராமுக்கும் ரஹீமுக்கும் திறனுக்கான விகிதம் பார்க்கணும். ரஹீம் என்பவர் பாத்தீங்கன்னா ராமை விட 50% விரைவாக முடிப்பார். ராம் 100% அப்படின்னா 100% அவர் பெஸ்ட்டை கொடுப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஹீம் எவ்வளவு இருப்பாரு? அவரை விட 50% அதிகம். அதனால 150 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணா என்ன வரும் அப்படின்னா 0 0 கேன்சல் ஆயிடும். 5ஆம் டேபிள் அடிச்சிங்கன்னா 5 2s வரும், 5 3s வரும். இப்போ 2:3 அப்படின்றது என்னன்னா அவங்களுடைய திறன், வேலை செய்யற திறனுக்கான விகிதம். அதாவது என்னன்னா வேலையை பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா 2 பேரும் ராம் 1 மணி நேரத்துல 2 வேலையை செய்வார். ரஹீம் என்னன்னா 3 யூனிட் வேலையை செய்வார் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டோம். சரியா? இப்ப எவ்வளவு நாள் இவர் எடுத்துப்பாங்க ஒரு 2 பேரும் அப்படின்னா அப்படியே தலைகீழா எடுத்துக்கோங்க. 4 ஈக்குவல் டு 3:2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோம். இது எதுக்கு ஈக்குவேட் பண்ணும் அப்படின்னா 3/2 ஈக்குவல் டு 15/x. ஓகேவா? அப்ப x இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா 2 × 15/3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரியா? இப்போ கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணா 3 1s are 3, 3 5s are 15 வருமா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 × 5 அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன? 10 நாள். 10 நாள்ல என்ன பண்ணுவாரு? ரஹீம் அந்த வேலையை முடிப்பாரு. ஓகேவா?